ஏனி முப்பாத்தா மத்தியானத்துக்கு சோறாக்கம் தான் இங்க வந்து நின்றுட்டு இருக்கிறியாக்கோ. இவங்க பேசினதையத்த பேசிட்டு இருப்பாங்க, நீ போய் சோறாக்குற வேலையை பாரு. பாத்தீங்களா, என்ற புருஷனே ஒழுங்கா வரமாட்டாரு, அவரே உங்களை பத்தி இப்படி சொல்றாரு. அதனால விஷயத்தை சீக்கிரமா சொல்லுங்க, நிறைய வேலை கிடக்குது. அட என்ன எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அசோசியேட் மீட்டிங்னா எல்லாரும் கண்டிப்பா வரணும் தானே? அட போங்க தம்பி, காமெடி பண்ணிட்டு வீட்ல இருக்கிற பொம்மைகளை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு ஏதாவது கேள்வி கேட்டுட்டு இருப்பீங்க. இதெல்லாம் ஒரு போலப்பா, போய் வேலை பார்க்க வேணாமா? இந்த காலனிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அதை எதுக்கு எடுக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறோமா? என்ன மரியாதை? பொம்பளைங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு உங்க வீட்டுக்காரர் என்ன வேலைக்கு போறாரு, என்ன சம்பளம் வாங்குறாருன்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க. என்ற ஒண்டாட்டி நேத்துல இருந்து என்னை வேலைக்கு போக சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாளாக்கும். சரி சரிப்பா, எல்லாம் ஜோடி ஜோடியா உட்காருங்க, சும்மா கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் எல்லாரும் போலாம். சரி சீக்கிரமா முடிச்சுடுங்க. ஏனுங்கம்மா, அத ஜோடி ஜோடி உட்கார்ந்து சொல்லிட்டாங்கல்ல, நீங்க என்ன குமாரன பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அவர் என்ன பொண்டாட்டியா? எந்திரச்சு வாங்கம்மா. வர்றேன். இல்ல ஜோடி ஜோடியெல்லாம் யாரும் உட்கார வேண்டாம், ஆம்பளை தனியா பொம்பளை தனியா உட்காருங்க. ஏன்னா கேள்வி ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குமாக்கும். எனத்தையோ வில்லங்கத்தை இழுத்து விட போறீங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. நேரமாச்சும் சொல்லிட்டு எனக்கு வளவளன்னு பேசிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் பிரிஞ்சு உட்காருங்க. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, கேக்குற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பரிசு இருக்குதாக்கும். ஏடி மடியில ஏறிட்டு உட்கார்ந்திருக்கற, கொஞ்சம் தள்ளி உட்காருடி. ஏக்கா, நான் என்ன உன்ன மாதிரியே இருக்கறேன், ஒல்லியா தான் இருக்கற. ஏனுங்கப்பா, பொண்டாட்டி ஊருக்கு போனாலும் என்ன பண்ணுவீங்க? நாங்க ஊருக்கு போயிட்டா என்ன பண்ணுவாங்க? சாப்பாட்டுக்கு திண்டாடுவாங்க. இது ஒரு கேள்வின்னு கேக்குறீங்க பாரு. ஏம்மா கொஞ்ச நேரம் பேசாம இருமா, நான் ஆம்பளைங்கிட்ட கேள்வி கேட்டுக்கிறேன், அவங்க பதில் சொல்லட்டும். என்ன கொஞ்சம் சந்தோஷமா இருப்போம், அவ்வளவுதான். எது சந்தோஷமா இருப்பீங்களா? அப்ப நாங்க உங்களோட இருக்கிறது சந்தோஷமா இல்லையா? நல்லா கேளுங்க பார்த்தா, எவ்வளவு ஏகத்தாலே பேசிட்டு இருக்காரு உங்க வீட்டுக்காரே. சந்தோஷமா இருப்பீங்களா? அப்படின்னு சந்தோஷமா இருப்பீங்க, தண்ணி கிண்ணி போடுவீங்களா? ஐயோ, என்ன சந்தோஷமா இருக்கிறேன்னு எப்படி சொல்றதுங்க? சாம்பிளுக்கு வேணா ஒன்னே ஒன்று சொல்ற கேட்டுக்கோங்க. என்ற ஒண்டாடி ஊருக்கு போனானா வீட்டை சுத்தமா அடுக்கி வச்சுட்டு போவா. ஆனா நான் என்ன ஒண்ணு வந்து தெரியுமா, அவளை வண்டி ஏற்றி விட்டுட்டு வீட்டுக்கு வந்ததோ பொருளை எல்லாம் களைச்சி விட்டுட்டு ஒரு வில்லன் சிரிப்பனே, அப்ப வரும் பாருங்க ஒரு சந்தோஷம், வேற லெவலு. அண்ணா சரியா சொன்னீங்க, நல்லா சத்தமா குத்துப்பாட்டு வச்சு ஜாலியா ஆடிட்டு இருப்ப தெரியுமா? ஓ, அவ்வளவு கொழுப்பாயிடுச்சு, குத்துப்பாடுக்கு டான்ஸ் ஆடுவீங்க. பொண்டாட்டி ஊருக்கு போறது சந்தோஷமான விஷயமா? அடி முப்பாத்தா, கொஞ்ச நேரம் கம்முனு, இன்னும் உங்க வாயில இருந்து என்னெல்லாம் வருதுன்னு கேப்போம். எப்பா பொண்டாட்டிங்க சீரியஸ் ஆயிட்டாளுங்கப்பா, வாயே திறக்காதீங்க, பேசாம இருங்க. அடுத்த கேள்வி கேளுங்க. பொண்டாட்டிங்களுக்கு தெரியாம ஏதாவது தப்பு பண்ணிருப்பீங்கல்ல, அதை இன்னைக்கு சொல்றீங்க. யோ பஞ்சு, வாயே கிளம்புவோம். இவங்க ஏதோ வில்லங்கமான கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்கப்பா, நான் கொஞ்ச நேரத்துல மாட்டிக்குவேன், கிளம்பு. அது என்னது? அப்படிலாம் சொல்லி தப்பிக்க முடியாது, எங்களுக்கு தெரியாம என்ன செஞ்சீங்கன்னு இப்ப நீங்க சொல்றீங்க. என்ன சார் பண்ணுவோம், எங்கேயாவது சரக்கு போட்டு ஜாலியா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம், அதுக்குள்ளே இவங்க ஃபோன் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். வேறெல்லாம் நாங்கள் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டியான ஆளுங்களாம் இல்லை சார். யோ மொன்னமுக்கா, எங்களுக்கு தெரிஞ்சே குடிப்பீங்க, இப்ப தெரியாம வேற குடிக்கிறீங்களா? அப்ப டெய்லி குடியும் குடுத்துட்டு தான் இருக்கீங்க இல்ல? நான் தான் அப்பமே சொன்னேன்ல, இவங்க கேட்குற கேள்வியெல்லாம் ஒன்றும் சரியில்லை, பேசாட்டில் எந்திரிச்சு போயிடலையா. நான் ஒரே ஒரு தடவை மட்டும் என் மொண்டாடிட்ட மீட்டிங்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஊட்டி போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். என்னது ஊட்டியா? இல்லை, உனக்கு தெரியாம தான் இதை பார்த்துக்கணும்னு நினச்சேன். சரி இவங்க கேட்டாங்களே உண்மையே சொல்லணுமேன்னு சொல்லிட்டேன், இதை பெருசாக எடுத்துக்காதீங்க. யோ வீட்டுக்கு வாயா, உனக்கு இருக்குதே. இன்னைக்கு நைட்டு என் லைஃப் காலி. யோ இவனுங்க தான் வில்லங்க முடிச்சவங்க, வாங்கயா போலான்னு சொன்னா அவனாவது கேட்குறீங்களா? இவனுங்க கேட்குற கேள்வி எல்லாம் நம்ம டைவர்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் மற்ற வேலை பார்ப்பானுங்க. இந்த கேள்வி நான் கேட்குறேன், பொண்டாட்டி பேரா போன்ல என்னன்னு சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க? அட சொல்லுங்க தம்பி, என்னன்னு சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க? சொல்லுங்க, என்னன்னு சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க? நான் பேயின் தான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன், இங்க பொண்டாட்டி இல்ல, அதனால எனக்கு பிரச்சனை இல்ல. அப்படிலாம் நினைக்காதீங்க, உங்க பொண்டாட்டிட்ட போன் போட்டு சொல்லிட்டு தான் மத்த வேலைய பாப்பனாக்கு. நான் சூர்பனகைன்னு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். என்னது சூர்பனகையா? சூர்பனகை யாரு மாமா? அது ராமாயணத்துல வர வில்லியோட பேருடி. நல்ல வேலை, வில்லியோட பேரையாவது சேவ் பண்ணி வச்சிங்களே, இவர மாதிரி பேயின் சேவ் பண்ணி வைக்காம. தப்பிச்சிருடா பஞ்சு, சூர்பனகை கதை மட்டும் இவளுக்கு தெரிஞ்சிச்சு என்னை உண்டலன்னு ஆக்கிடுவா. நானு யோ மரியாதை சொல்லு, என்ன சேவ் பண்ணி வச்சிருக்க? நான் பைத்தியக்காரின்னு சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன். பைத்தியக்காரியா? யோ
தெரியுமா? பைத்தியம் என்ன பண்ணுன்னு தெரியுமா? வீட்டுக்கு வாயா உனக்கு இருக்குது. ஏடி முப்பாத்தா, இதெல்லாம் ஒரு மீட்டிங் ஆடி. என்ன கேள்வி கேக்குறானுங்க? சீ, வாடி போலாம். மாமா, வீட்டுக்கு தானே வரோடு. வந்துட்டு உங்க போனை கொடுங்க. அத ஊர்வா போட்டுறேன். யோ, நீ சொல்லியா? என்ற வேற என்னன்னு சேவ் பண்ணி வச்சிருக்க? நான் பிச்சைக்காரின்னு சேவ் பண்ணுனேன். ஓ, இதனால தான் நான் போன் எடுக்கும் போதெல்லாம் பேய் மொழி முடிச்சிட்டு இருந்தியா? பிச்சைக்காரின்ட்டில வீட்டுக்கு வா, உனக்கு இன்னைக்கு இருக்குது. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இவனுங்க கேட்குற கேள்வியெல்லாம் ஒன்றும் சரி கிடையாது, நல்லா மாட்டிப்போன்னு. யாராவது கேட்டிங்களா? இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போனோம், செத்தோம். அப்பாடி, ஒரு வழியா மீட்டிங் நல்லபடியா முடிஞ்சிச்சு. அடுத்த மீட்டிங்ல இதே மாதிரி வந்து கலந்துக்கோங்க. வாங்க போலாம். என்னது, மீட்டிங் நல்லபடியா முடிஞ்சிச்சா? இங்க நடந்த சம்பவம்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குது, எங்களுக்கு நல்லா இல்ல. வீட்டுக்கு போனோம்னா உயிரோட இருப்போமான்னு தெரியல. அதை விட்டுட்டு நீங்க நல்லா ஜாலியா போறீங்க. எங்களுக்குலாம் தெரியாது. இன்னைக்கு நைட்டு நீங்க எங்களோட தான் ஸ்டே பண்றீங்க. இங்க பாருப்பா, காலனி அசோசியேட் மீட்டிங்னா மீட்டிங்கோட முடிஞ்சு போச்சு. உங்க வீட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனைக்குலாம் நாங்க ஆளாக முடியாது. பாத்துக்கோங்க, நான் போயிட்டு வரேன்.